ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட பார்த்தோம், தாதி அவர்கள் பாபா மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று. அவர் இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் அவர் இல்லை, அப்படி என்ற ஒரு அழகான அந்த உறவு வைத்திருந்தார். வாருங்கள், அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அதாவது இந்த ராஜயோகம் என்பது அடயோகமா அப்படின்ற கேள்வி கேட்டார். அதற்கும் பதில் சொன்னார். அதனால அவர் யோகா அப்படின்ற அந்த அழகான அந்த அறையில தனியாக அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்து பாபாவின் நினைவில் மூழ்கியிருந்தார் தாதி இறுதிய புஷ்பா அவர்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவருக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது. நன்றாக கவனியுங்கள். யோகம் செய்யும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட்டது. பிறகு பாபா அவர்கள் நீங்கள் யோகத்தில் அமர அனுமதி அளித்திருந்த அந்த பிராமணி அவருக்கு தண்ணீரும் சரி, பாலும் சரி, பழமும் சரி எல்லாவற்றையும் கொடுக்க மறந்து விட்டிருக்கின்றார். இதுவும் டிராமால ஒரு அழகான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கின்றார். தாதி இறுதிய புஷ்பாவால் தாகத்தை தாங்க முடியவில்லை, தண்ணீர் தாகம். அதனால அவர் கீழே இறங்கி காலை உணவை தேட நினைத்தார். யாரு? தாதி இறுதிய புஷ்பா அவர்கள். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்ன இருக்கும்? அதாவது நான் சூட்சும உலகத்தில் இருந்தால் எனக்கு எப்படி தாகம் ஏற்படும் அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டார் தாதி இறுதி புஷ்பா அவர்கள். அதனால சூட்சும உலகத்தில் பசியே தாகமோ இருக்காது. அப்போ என்னுடைய நினைவு, என்னுடைய நிலை எந்த உலகத்தில் இருக்கும்? நான் இன்னும் இந்த சத்தமான உலகம், அதாவது சூலமான உலகம் சொல்லும் அந்த உலகத்தில் இருக்கின்றேன். ஆக சூட்சும உலகத்தை இன்னும் நான் அடையவில்லை அப்படின்று புரிந்து கொண்டார். அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்று உறுதியாக முடிவு செய்து மீண்டும் என்ன செய்தார்? யோகத்தில் அமர்ந்தார். அப்போ அவருக்கு தாகமும் சரி, பசியும் சரி மறந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 மணி நேரம் யோகத்தில் மூழ்கியிருந்தார். பாருங்க, 1 மணி நேரம் நம்மளால உட்கார முடியல. ஆனா எத்தனை மணி நேரம் உட்கார்ந்திருந்தார்? 10 மணி நேரம் யோகத்தில் அமர்ந்து விட்டார். அது ஒரு அழகான ஒளிமயமான ஒரு நிலை. அதாவது ஒரு ஒளியினுடைய உலகமாக இருந்தது. அதனால அவர் பரமாத்மாவுடன் ஒன்றிணைந்து முழுமையாக அந்த ஒளி உடலாக மாறிவிட்டார். இருந்தாலும் எல்லைகளையும் சரி முழுமையாக தாண்டி அந்த தெய்வீக ஞானத்தில் லயித்தே விட்டார். அதாவது மாலை சுமார் 6 மணி அளவில் சிவபாபா தன்னுடைய சூட்சும உலகத்திலிருந்து, அதாவது பிரம்ம பாபாவிற்கு ஒரு செய்தியை, ஒரு ஒரு வதன செய்தி தருகின்றார். அந்த செய்தி என்ன தெரியுமா? பிரம்ம பாபாவை மிகவும் அது உலுக்கியது, உருக்கியது அப்படின்னு சொல்லலாம். ஓ சிவா! அப்படின்ற ஆச்சரியத்துடன் அவர் என் தவப்பெண் எங்கே? என் தவப்பெண் எங்கே? அப்படின்னு கேள்வி கேட்டார் பிரம்மா பாபா. அப்பொழுது அங்கிருந்த அந்த பிராமணி, இன்று தொடர்ந்து யோகம் செய்ய நான் அவருக்கு அனுமதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுதான் தெரிய வந்தது, அவருக்கு தண்ணீரும் சரி, பாலும் சரி, பழமும் சரி எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதும், அதாவது டிராமாவுடைய நாடகத்தினுடைய காரணமாக அதையும் மறந்து விட்டார்கள் என்பது தெரிய வந்தது பிறகு. அப்போ உடனே என்ன செய்தார் தெரியுமா? பிரம்மா பாபா ஒரு பிரம்மகுமாரிட்ட சொன்னார். என் தவப்பெண்ணை இங்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சகோதரி மேலே சென்று பார்த்த பொழுது, தாதி இறுதிய புஷ்பா அவர்கள், அதாவது சமாதி நிலையில், அதாவது தெய்வீக அந்த முழுமையாக ஒன்றிணைந்து இருக்கின்றார். அவரை எழுப்பாமல் அவருக்கு எதிரில் அமர்ந்து யோக சக்தி அலைகளை அனுப்பினார்.
அதன் மூலமாக இருதய புஷ்பாவுடைய அந்த சித்தம் மீண்டும் உடலுக்குள் இறங்கியது. தாதி இருதய புஷ்பா அவர்கள் கண்களை திறந்தபொழுது, எதிரில் அந்த சகோதரி அமர்ந்திருந்தார். அதனால அந்த சகோதரி திரும்பவும் இருதய புஷ்பாவிடம் சொன்னார். "பாபா உங்களை அழைக்கிறார், வாருங்கள்" அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா அப்படின்ற ஒரு வார்த்தை அவருக்கு ஒரு பேரின்பமாக இருந்தது, கூப்பிட்ட உடனே. இருதய புஷ்பா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெளியே வந்து, தன்னை எதிர்பார்த்து நின்ற ஆன்மீக தந்தையான பிரம்ம பாபாவை நேரடியாக கண்டார். அது எவ்வளவு ஒரு அருள்மிக்க, அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருந்தது. அந்த மகள் என்று சொல்கின்றார் பிரம்ம பாபா, அதாவது இருதய புஷ்பாவை பற்றி. அந்த மகள் மிகவும் அப்பாவித்தனமாக, கள்ளங்கபடமின்றி கீழே வந்து தந்தையின் முன்பாக, பாபா அதாவது மம்மாவிடம் இந்த குழந்தைக்கு உணவு பரிமாறுங்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா சொன்னார், "நான் என் கைகளாலேயே அவருக்கு உணவளிக்க விரும்புகிறேன். அவர் என்னை அடைவதற்காக ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்" என்று சொன்னார். யாரு? சிவபாபா, பிரம்ம பாபா மூலமா. பிறகு பாபா அன்புடன் சொன்னார், "குழந்தையே, ஆச்சரியத்துடன் சரி, பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களே விரதங்களை மேற்கொள்கின்றார்கள். அது ஒரு நாளும் சரி, வருஷம் ஒரு நாளும் சரி. இப்பொழுது நீயும் சரி இந்த சங்கமுகத்தில் விரதம் இருந்தாய். ஆனால் என்னை இன்னும் முழுமையாக பெறவில்லையா?" அப்படின்னு கேள்வி கேட்டார் சிவபாபா, பிரம்ம பாபா உடல் மூலமாக. பிறகு பாபாவுடைய அன்பு நிறைந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பசி, தாகம், தூக்கம் அனைத்தும் மறந்து விட்டது அப்படின்னு ஆச்சரியத்துடன் சொல்கின்றார். அதாவது அது கடும் வெயிலுக்கு பிறகு இளநீர் குடித்து குளிர்ச்சி அடைந்தது போல இருந்தது. பிறகு பாபா சொன்னார் மீண்டும், "குழந்தையே, இன்று நான் என் கைகளாலேயே உனக்கு உணவளித்து உன் விரதத்தை முடித்து வைக்கின்றேன்." அப்படி சொல்லி பாபா தன் கைகளால் அவருக்கு உணவளித்தார். அது மட்டுமா, எதிரில் மம்மா அவர்களும் அமர்ந்து தன் கைகளால் உணவளித்தார். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான மகான் ஆத்மாக்கள். பாபாவும் சரி, மம்மாவும் சரி இருவரும் அமர்ந்து தங்கள் கைகளால் உணவளித்த அந்த பாக்கியம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்ற ஆச்சரியத்தோடு நம்மிடம் அந்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அதாவது சிவபாபாவுடைய மடியில் மலர்ந்த இந்த புனித மலருடைய மகிமை நாம் எவ்வளவு குறைவாக உணர்கின்றோம் அப்படின்னு சொல்கின்றார். இன்னொரு அழகான ஒரு ரொட்டி எப்படி செய்கிறார் அப்படின்ற அந்த அனுபவத்தை சொல்ல போகின்றார். ஒரு நாள் மம்மா அவர்களும் இருதய புஷ்பாவோட ரொட்டி தயாரிக்க சொன்னார். கிட்டத்தட்ட இரவு 10 மணி முதல் அதிகாலை வரை ரொட்டி செய்வது அவருடைய பொறுப்பாக இருந்தது. அதற்கு அவர் எதுவும் பேசாமல் சரி என்று மட்டும் பதிலளித்தார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இருதய புஷ்பா அவர்கள் அரச குடும்பத்தில் வளர்ந்தவர் என்பதால் ரொட்டி செய்ய தெரியாது என்பதை பாபா அறிந்திருந்தார் ஏற்கனவே. ஆனால் அவருடைய டர்ன் வந்தது இப்போ. அதனால உதவிக்காக ஆதிரத்தினங்கள் ஒருவராக மூத்த ராஜ் யோகி விஸ்வரத்தன் அவரை அனுப்பினார். முதலில் செய்த ரொட்டி என்ன ஆகிவிட்டது தெரியுமா? கருப்பாகிவிட்டது. கருகிவிட்டது சொல்றார். அதன் பிறகு விஸ்வரத்தன் பாய் ரொட்டி செய்வதற்கான முறையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பிறகு விஸ்வரத்தன் பாய் அவர்கள் இரவு முழுவதும் ரொட்டிகளை செய்து கொண்டிருந்த பொழுது, இருதய புஷ்பா அவர்கள் அதாவது சிவபாபாவுடைய மகா வாக்கியங்களை படித்துக் கொண்டிருந்தார். அதனால அதிகாலை 4 மணிக்குள் வேலை முடிந்தது. அப்பொழுது அவர், "நீ யோகத்திற்கு செல். இங்கு மீதம் இருப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன்" அப்படின்னு சொன்னார். பிறகு அவர் யோகத்தில் அமர்ந்து பாபா மகிழ்ச்சியுடன் பாராட்டி, "ஷபாஷ் குழந்தையே, ஷபாஷ் குழந்தை" அப்படின்று பாராட்டினார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த விளையாட்டு நம்மிடம் சொல்லி அழகாக எப்படியெல்லாம் யோகா செய்தார், எப்படியெல்லாம் கர்ம யோகா செய்தார், எப்படியெல்லாம் சிவபாபா மீது முரளின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கார் அப்படின்று இந்த பகுதி மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி,
ஓம் சாந்தி. இதனோட தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட பார்த்தோம், தாதி அவர்கள் பாபா மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று. அவர் இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் அவர் இல்லை, அப்படி என்ற ஒரு அழகான அந்த உறவு வைத்திருந்தார். வாருங்கள், அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அதாவது இந்த ராஜயோகம் என்பது அடயோகமா அப்படின்ற கேள்வி கேட்டார். அதற்கும் பதில் சொன்னார். அதனால அவர் யோகா அப்படி என்ற அந்த அழகான அந்த அறையில தனியாக அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்து பாபாவின் நினைவில் மூழ்கி இருந்தார் தாதி இறுதிய புஷ்பா அவர்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவருக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது. நன்றாக கவனியுங்கள், யோகம் செய்யும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட்டது. பிறகு பாபா அவர்கள் நீங்கள் யோகத்தில் அமர அனுமதி அளித்திருந்த அந்த பிராமணி அவருக்கு தண்ணீரும் சரி, பாலும் சரி, பழமும் சரி எல்லாவற்றையும் கொடுக்க மறந்து விட்டிருக்கின்றார். இதுவும் டிராமால ஒரு அழகான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கின்றார். தாதி இறுதிய புஷ்பாவால் தாகத்தை தாங்க முடியவில்லை, தண்ணீர் தாகம். அதனால அவர் கீழே இறங்கி காலை உணவை தேட நினைத்தார். யாரு? தாதி இறுதிய புஷ்பா அவர்கள். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்ன